நகர் தொகுதி வேட்பாளர் ராஜா அன்பழகனை ஆதரித்து கழக மாற்றுத்திறனாளிகள் அணி மாநில தலைவர் ரே தங்கம் வாக்கு சேகரிப்பு. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி டி நகர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் ராஜா அன்பழகன் அவர்களை ஆதரித்து திமுக மாற்றுத்திறனாளிகள் அணியின் மாநில தலைவரும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ரே தங்கம் தியாகராய நகர் தொகுதிக்கு உட்பட்ட தியாகராய நகர் 131வது வட்டத்தில் பகுதி செயலாளர்கள் கே ஏழுமலை, கோசு மணி முன்னிலையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம் ஆறுமுகம் தலைமையில் வட்ட கழக செயலாளர் ஜி பி செந்தில்குமரன், வட்ட அவைத் தலைவர் எஸ் மாரிமுத்து, மாவட்ட பிரதிநிதிகள் ஏ ஆனந்தன், ஜி வரதராஜன், மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஜே எஸ் ஆர் ஜெகன்ராஜ், மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடன் இணைப்பு சக்கர வண்டிகளில் குளக்கரை தேரடி எல்லையம்மன் கோயில் தெரு, காந்தி தெரு, சுப்பாரெட்டி தெரு, பட்டேல் தெரு, சத்யநாராயணா தெரு, குப்பையா தெரு, ஸ்டேஷன் ரோடு, PRP தெரு, மேட்லி சுரங்கப்பாதையில் இல்லம் தோறும் பிரச்சாரம் செய்தனர். இப்பிரச்சாரத்தில் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பூங்கொடி, ரா கோவிந்தராஜ், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளரும் PRO ப சக்திவேல் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் சங்க மாநில இணை பொதுச் செயலாளர் ப சந்தானகிருஷ்ணன், சங்க மாநில பொருளாளர் க இளங்கோவன், சங்க துணை பொதுச் செயலாளர் எஸ் நசீம், அம்பத்தூர் தர்மலிங்கம், மோகன்ராஜ் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று வீதி வீதியாக வாக்கு சேகரித்தனர். மரியாதைக்குரிய சகோதரர் ராஜா அன்பழகன் அவர்களை ஆதரித்து 134 ஆவட்டத்தில் வட்டக்கழக செயலாளர் செந்தில்குமரன் அவர்கள் தலைமையில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களுடைய பொற்கால திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கியதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை வகுத்து தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய வழியில் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான முதலமைச்சராக திகழ்ந்து ஏராளமான திட்டங்களை எங்களுக்கெல்லாம் வாரி வழங்கியவர் தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாயை 2000 உயர்த்தி கொடுத்ததோடு தேர்தல் அறிக்கையில் 2500 ரூபாய் வழங்குவோம் என்று உறுதியளித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன உபகரணங்களை ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருந்தாலும் அதனை துரிதப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைக்க வழிவகை செய்வோம். மாற்றுத்திறனாளிகளுடைய உதவியாளருக்கும் கல்வி மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தவர் தலைவர் தளபதியார் அவர்கள். அதோடு மட்டும் கிடையாது, புதுமை திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உதவித்தொகை பெற்றாலும் கூட அந்த உரிமை தொகையையும் மாற்றுத்திறனாளி பெறலாம் என்பதை இன்றைக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் அறிவித்த வண்ணம் இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு, ஏராளமான கல்லூரி மாணவர்களுக்கு, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கினார். வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு வழங்கி கொண்டிருப்பதோடு வரும் ஆட்சியில் கூரை வடி இல்லாத அனைவருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கியதை நாங்கள் இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக தேர்தலுக்கு வரவேற்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு நன்றி விசுவாசத்தோடு ஒரு மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு அணியை உருவாக்கி, மாற்றுத்திறனாளிகள் தனி அணி உருவாக்கி எங்களுக்கு அரசியல் பிரதமர் கண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய மீண்டும் ஆட்சிக்கு வருவதை, அவருடைய கருத்தை வலுப்படுத்த இன்னைக்கு இந்த தியாகராய நகர் கழக வேட்பாளர் ராஜா அன்பழகனை ஆதரித்து இன்றைக்கு 134வது வட்டத்தில் இன்னைக்கு பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றோம். இது இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளும் இன்றிலிருந்து எங்களுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.